வணக்கம். நான் உங்கள் ஜெகநாதன். டிஜிட்டல் மோசடிகள்ல இந்தியர்கள் கிட்டத்தட்ட 23 கோடி இழந்திருக்காங்க. அத பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போலாம். பிப்ரவரி மாதத்துல பாத்தீங்கன்னா, பூனே நகர்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல அலோக் அப்படின்றவரு ஒரு தனியார் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு மெசேஜ் வந்திருக்குது. என்னன்னு மெசேஜ் வந்திருக்குன்னா, வாகனம் அதிவேகமா ஓட்டுனதுக்காக ₹1000 அபதாரம் செலுத்த வேண்டும் அப்படின்ட்டு குறுஞ்செய்தி வந்திருக்குது. நீங்க உடனே இந்த அபராதத்தை செலுத்த வேண்டும். இல்லைன்னா உங்களோட ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்குது அந்த குறுஞ்செய்தியில. இதனால கவலையடைந்த அந்த நபர் பாத்தீங்கன்னா, அந்த குறுஞ்செய்தியில வந்திருக்கிற லிங்க் இருக்கு இல்லைங்களா? அந்த லிங்க கிளிக் செய்து அதையும் கட்ட முற்படுறாரு. அந்த லிங்க் தொட்ட உடனே எல்லா டேட்டாவையும் ஃபில் பண்றாரு. ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் செய்றாரு. கொஞ்ச நேரத்திலேயே அவர் வச்சிருந்த கிரெடிட் கார்டுல இருக்கிற அனைத்து தொகையுமே ஜீரோக்கு வந்துருது. அந்த கிரெடிட் கார்டுல கிட்டத்தட்ட 2,00,000 வச்சிருந்திருக்காரு. அந்த 2,00,000 ரூபாயும் அந்த லிங்க்ல செலுத்தின உடனே எல்லாமே போயிடுது. அதுல பாத்தீங்கன்னா அந்த மெசேஜ் வரும். அந்த மெசேஜ கூட அவர் படிக்காம அவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, சரி அப்படின்ட்டு எஸ் அப்படின்ற பட்டனை அழுத்திருக்கிறாரு. உடனே அந்த கிரெடிட் கார்டுல இருந்த பணம் எல்லாமே போயிடுது. இந்த மாதிரி நிகழ்வுகள் பாத்தீங்கன்னா சில காலங்களாக இல்லாம இருந்தது. இப்ப திருப்பியும் முளைத்து இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த நிகழ்வுகள் மோசடி நிகழ்வுகள் இந்த மாதிரி மோசடிகள் செய்பவர்களாகட்டும், மோசடிக்கு உடந்தையா இருக்கிற நிறுவனங்கள் ஆகட்டும், எல்லாமே நிஜமான நிறுவனங்கள் அப்படின்று பிரதிபலிக்கிற விதமா லிங்குகள் இப்போலமா வந்துட்டு இருக்குது. மோசடிக்காரங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த விவரங்கள் எல்லாமே பூர்த்தி அடைஞ்ச உடனே அவங்க தனக்கான கொடுத்தப்பட்ட ஓடிபிய அவங்க எடுத்துக்கிட்டு அதுல இருக்கிற பேலன்ஸ் எல்லாமே எடுத்துக்குவாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. நிபுணர்கள் இந்த சமூக மோசடியை என்ன சொல்றாங்கன்னா, சமூக பொறியியல் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதாவது இந்த மாதிரி மோசடி செய்பவர்கள் எல்லாமே ஒரு குற்றவியல், அதாவது மக்கள் மனதை புண்படுத்தும் அளவுக்கு எல்லா செயலும் செஞ்சுட்டு இருக்காங்க. கடந்த 5 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா இந்தியாவுல மட்டும் இந்த மாதிரி மோசடிகள் நிறைய நடந்திருக்குது. நாடு முழுவதிலும் பாத்தீங்கன்னா அதிகமான மக்கள், அதாவது குறிப்பா இந்தியாவுல டிஜிட்டல் பண பரிவர்த்தனை செய்யப்படுது. அதாவது கிரெடிட் கார்டு மூலியமா எல்லா பணமும் எடுக்கிறதாகட்டும், செலுத்துவதாகட்டும் இந்த நடைமுறை இந்தியாவுல பெருமளவு இந்த 5 முதல் 6 ஆண்டுகள்ல நடந்துகிட்டு வந்துட்டு இருக்குது. இதை வைத்து மோசடிக்காரர்கள் ஒரு லிங்க அமைச்சு அதுல இவ்வளவு செலுத்தணும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டு அதை செலுத்தும் வகையில அதுல இருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்துக்கிறாங்க. கடந்த 2025ஆம் ஆண்டுல மட்டும் கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் மக்கள் இந்தியாவுல மட்டும் இந்த பணவர்த்தனை மோசடியில சிக்கி இருக்கிறாங்க. அதாவது சுமார் 2.5 பில்லியன் டாலர் இந்த பணவர்த்தனையில அவங்க பணத்தை இழந்திருக்காங்க. அதாவது இந்திய மதிப்புல சுமார் 23,718 கோடி பணத்தை மக்கள் இழந்திருக்கிறாங்க. என்ன ஒரு அதிர்ச்சியூட்டு சம்பவம்னா, 2021ஆம் ஆண்டை காட்டிலும் கிட்டத்தட்ட 4,300% அதிகரிச்சிருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த திடீர் உயர்வுக்கு காரணமா இந்திய வங்கிகளாகட்டும், மற்ற வங்கிகளாகட்டும் எல்லாமே இந்த மோசடிய சரி செய்யணும் அப்படின்ட்டு, அதாவது இந்த மாத தொடக்கத்துல இருந்தே நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எடுக்கப்படும், அது மட்டும் இல்லாம தக்க நடவடிக்கைகளும் அவங்க மேல எடுக்கப்படும் அப்படின்ட்டு ரிசர்வ் வங்கிகள் சொல்லுது. அது மட்டும் இல்லைங்க, இணைய வழிகள், அதாவது லிங்க் மூலியமா மோசடிகள் செய்வதை தடுத்தாகணும் அப்படின்ட்டு எல்லா விதமான ஆராய்ச்சிகளும் பண்ணிட்டு வராங்க. தக்க நடவடிக்கைகளும் ரிசர்வ் வங்கிகள் எடுத்துக்கிட்டு வருது. அதுல ஒரு யோசனை என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, ஒருத்தர் பணம் பரிவர்த்தனை செய்யும் போது ஒருத்தருக்கு பணம் அனுப்புனா அது 1 இருந்து 2 மணி நேரம் தாமதமாக போவதற்கு வழிவகைகள் செய்யப்படும். அப்படின்னா இந்த குற்றங்கள் கம்மியாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஒருத்தருக்கு பணத்தை அனுப்பணும் அப்படின்னா இன்னொருவருக்கு அந்த பணம் உடனே போய் சேரும் வகையில இல்லாம 1 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் கழித்து சென்றடையும் வகையில் இந்த பணம் பரிமாற்றம் செய்வதில் ஏதாச்சும் தவறு இருந்தா அது உடனடியாக நிறுத்தும் வகையில
இது அமைக்கக்கூடும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. மற்றொரு பரிந்துரை என்ன சொல்றாங்கன்னா, பெரிய அளவுல பணம் எடுக்க முடியாத அளவுக்கு, அதாவது 50, 100 இந்த அளவுக்கு எடுக்கும் வகையில நாம கொண்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு இந்திய வங்கிகள் சொல்லுது. வங்கிகளுக்கு வருது இல்லைங்களா பண பரிவர்த்தனை, அத கணிக்கிறதுக்கு கொஞ்சம் அவகாசம் தேவைப்பட்டு அதுக்கப்புறம் அந்த பணவர்த்தனை யாருக்கு இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் போகுமா அப்படின்ட்டு அவங்களுக்கு உறுதி செய்ததுக்கு அப்புறம் இந்த பணவர்த்தனைய அனுப்பப்படும் அப்படின்ட்டு சொல்றாங்க. வங்கி கணக்குகளை பாத்தீங்கன்னா மியூல் கணக்குகளாக மாற்றப்பட வேண்டும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. மியூல் கணக்குனா அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப ஒரு பண பரிவர்த்தனை செய்றோம் அப்படின்ட்டு எடுத்துக்காட்டாக ரூ. 1000 அனுப்புறோம்னா, இவங்களுக்கு தான் அனுப்புறீங்களா அப்படின்ட்டு ஒரு கால் வரும். ஆமா அப்படின்னு சொன்ன உடனே தான் அனுப்பப்படும். அது மட்டும் இல்லாம பணவர்த்தனை செய்யும் போது அடுத்து அதாவது டிஜிட்டல் கார்டு, ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இது மூலியமா ஒருத்தருக்கு பணம் அனுப்பும் பொழுது என்ன செய்ய வேண்டும்னா, அதுல உள்ள சிக்கல்களை தவிர்த்து அது மட்டும் இல்லாம நேர்முக வசதிகளை கொண்டு அந்த பணவர்த்தனை செய்யப்பட வேண்டும் அப்படின்ட்டு கொண்டுட்டு வராங்க. அதாவது வீடியோ கான்பரன்ஸ் மூலியமா நான் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு லிங்க் போகும். எஸ் அப்படின்ட்டு கொடுத்தால் மட்டுமே அந்த பணவர்த்தனை அனுப்பப்படும். இருந்தாலும் ரிசர்வ் வங்கிகள் இருக்கு இல்லைங்களா, இவங்க இந்த செயலை முன்மொழிந்தாலும் ஒரு சில பிரச்சனைகள் எல்லாருமே சொல்லுவாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. என்னன்னா ஒரு ட்ரிப்பு கான்பரன்ஸ் போட்டால் என்னவாகிறது? உதாரணத்துக்கு பணவர்த்தனை செய்யும் பொழுது அது தாமதம் ஏற்பட்டா ஓடிபி சார்ந்த மோசடிகள் எல்லாமே தடுக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ரிசர்வ் வங்கியோட இனோவேஷன் ஹேப்பின் முன்னாள் தலைமை செயல் அதிகாரியான ராஜேஷ் பன்சாலின் அவரோட டேட்டா என்ன சொல்லுதுன்னா, இன்று நிகழும் மொத்த மோசடிகளில் இத்தகைய சம்பவங்கள் மிகச்சிறிய பங்கே கொண்டுள்ளன. 3 அல்லது 4 ஆண்டுகளுக்கு முன்பு இத்தகைய மோசடிகளே ஆதிக்கம் செலுத்தும் வகையாக இருந்தன. ஆனால் இப்போது மோசடிகள் வேறொரு தளத்திற்கு நகர்ந்து விட்டன. மேலும் அவை மிகவும் நுட்பமானவையாகவும் மாறிவிட்டன அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. இந்த புதிய விதிமுறைகள் பாத்தீங்கன்னா நடைமுறைக்கு கொண்டு வரது எளிதாக இருக்காது. அந்த புதிய நடைமுறைகளை கொண்டு வரதுக்கு நிறைய கட்டுப்பாடுகளும் இருக்குது. செயல்திறன்களை கொண்டு வரது கொஞ்சம் நாட்கள் ஆகும் அப்படின்ட்டு சொல்றாரு. முன்னணி ஒழுங்குமுறை தொழில்நுட்பம் ஆன IDFI சேர்ந்த ராஜு ரே என்ன சொல்றாருன்னா, பணம் செலுத்தும் அமைப்பில் பல தரப்பினர்கள் சம்பந்தப்பட்டு இருப்பதால் கொடுப்பனவுகளின் தாமதத்தை ஏற்படுத்துவது எளிதான காரியமாக இருக்காது. தற்போது இந்த முழு அமைப்பும் செயல்படும் விதத்தை மாற்றாமல் இதை செய்வதற்கு எளிய வழிமுறைகள் எதுவும் இல்லை. இந்திய ரிசர்வ் வங்கியும் அவங்க கலந்து பேசியிருக்காங்க. அந்த கலந்து பேசினதுல இந்த மாதிரி செயல்கள் கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பணவர்த்தனை செய்யும் போது தாமதம் ஆனதுன்னா என்ன செய்வது அப்படின்ட்டு ஒரு பக்கம் கேள்வி எழுப்பும் வகையில இன்னொரு பக்கம் அது நாம எந்த ஒரு செயலும் செய்வதற்காக ஒருத்தருக்கு டேட்டா மூலியமாக கால் செய்து அது கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அனுப்புவது தவறில்லை அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் சொல்லுது. பணவர்த்தனைகள் எவ்வாறு செயல்படுகின்றன அப்படின்னும் அதை எப்படி வரிசையில வைக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம எப்படி அடுக்குறாங்க, அதை எப்படி ரத்து செய்யறாங்க அப்படின்றத பார்ப்போம். டிஜிட்டல் முறையில பணம் எடுக்கிறது எப்படின்னா உடனடி தன்மைக்கு எதிரானது அப்படின்ட்டு சொல்லப்படுது. இந்த மாதிரி விஷயத்துல தாமதம் ஏற்படுத்துவது மிக மிக கஷ்டம் அவங்களுக்கு அப்படின்ட்டும், பணம் எடுப்பதுல தாமதமானா ஒரு செயல்ல மிக மிக எளித அல்ல அப்படின்ட்டு சொல்லப்படுது. பாத்தீங்கன்னா சில நடவடிக்கைகள் கேட்கறதுக்கு நியாயமாக இருந்தாலும் இதுல பாத்தீங்கன்னா நடைமுறை ரீதியாக பல கேள்விகளும் எழுப்பப்பட்டுக்கிட்டு தான் வரும். உதாரணமா பாத்தீங்கன்னா மூத்த குடிமக்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த ஒரு பணவர்த்தனை மோசடி தவிர்க்க இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்ட்டு சொல்லப்படுது. டிஜிட்டல் மோசடிகள் நம்ம இந்தியர்களை மிகவும் கவலைக்குள்ளாகும் வகையில நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த விஷயத்தை அதாவது இந்தியன் வங்கி சொன்ன அமைப்பை தொடருவாங்களா அப்படின்ட்டு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.